எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 24க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, 1944 நடைபெற்ற டேஸ் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது. 1944 நடைபெற்ற சேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது. இரண்டாவது கேள்வி, சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் ராமலிங்க அடிகள். ராமலிங்க அடிகள். அடுத்து மூன்றாவது கேள்வி, 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை. குடை பயன்பாடு, காலணி அணிவது, தங்க நகை அணிவது. அப்போ ஏபிசி இவை மூன்றும் இதுக்கு சரியான ஒன்று. பஞ்சாபி மொழி ஹிந்தி மற்றும் உருதுடன் நெருங்கிய தொடர்புடையது. பஞ்சாபி மொழி ஹிந்தி மற்றும் உருதுடன் நெருங்கிய தொடர்பு உடையது. எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறது? எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறது? பிடகோபதேசா. பிடகோபதேசா. முதலில் கிறித்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவுக்கு கொணர்ந்தவர் யார்? புனித தாமஸ். புனித தாமஸ். விஜயநகர் ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விஜயநகர் ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை யுவராஜ பட்டாபிஷேகம். யுவராஜ பட்டாபிஷேகம். ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார்? ஆலம்கீர் நாமாவை இயற்றியது யார்? முகமது காசிம். முகமது காசிம். அடுத்து, கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அதாவது மேலேருந்து கீழே. ஹுமாயூன் இறப்பு முதல்ல, 2ஆம் பானிபட் போர், அதுக்கப்புறம் பதேபூர் சிக்ரி கட்டப்படுதல், தீன் இலாகி மதம் அறிவிப்பு. டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை இக்ததாரி. இக்ததாரி. அடுத்தது பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. மகாபாலதி கிருத்த படை தளபதி, மகாஸ்வபதி குதிரைப்படை தளபதி, மகா பிலுபதி யானை படை தளபதி, மகா தண்டநாயக் தலைமை நீதிபதி. அடுத்து, சிந்து சமவெளி அகழாய்வின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார்? சிந்து சமவெளி அகழாய்வின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார்? சர் ஜான் மார்ஷல். சர் ஜான் மார்ஷல். அடுத்து, சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் டேஸால் தயாரிக்கப்பட்டது. மண்ணால் செய்யப்பட்டது. கீழ்காணப்படுபவைகளில் எவை ராஜஸ்தானில் அமைந்திருக்கவில்லை? சி மற்றும் டி. அதாவது பரா இம்பாரா, பரா இமாம்பரா, புராணா கிலா இவை இரண்டும் அமைந்திருக்கவில்லை. ஆனால் தில்வாரா கோயில்கள், மெக்ரங்கார் கோட்டை ராஜஸ்தானில் அமைந்துள்ளது. அடுத்து, இந்தியாவின் சுற்றுலா தலங்களை அதன் மாநிலங்களோடு ஒப்பிடுக. ஆப்ஷன் ஏ. ஹம்பி எங்குள்ளது? கர்நாடகா.
ஹார்ஸ்லே குன்றுகள் ஆந்திர பிரதேசம், ஒகேனக்கல் தமிழ்நாடு, ஹரித்துவார் உத்தராகண்ட். அடுத்து 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார்? 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக இருந்தார்? பக்தவச்சலம். பக்தவச்சலம். தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் செங்கல்பட்டு. செங்கல்பட்டு. அடுத்து தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்பட்டது யாது? ஆப்ஷன் டி. அதாவது பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரியென்று நம்புவதை செய்வது, அவ்வாறு செய்தபின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிந்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு. அடுத்து முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார்? சவுந்தர பாண்டியன். சவுந்தர பாண்டியன். அடுத்து பத்திரிகைகள் அதை தொடங்கியவர்கள் யார்? ஆப்ஷன் சி. அதாவது சுயராஜ்யா திருவி டி பிரகாசம். மன்னிக்கவும், சுயராஜ்யா டி பிரகாசம், ஜஸ்டிஸ் டி.எம். நாயர், திராவிடன் பக்தவச்சலம், நவசக்தி திருவிகா. சுயராஜ்யா டி பிரகாசம், ஜஸ்டிஸ் டி.எம். நாயர், திராவிடன் பக்தவச்சலம், நவசக்தி திருவிகா. அடுத்து 1916ஆம் ஆண்டு தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது? நீதி கட்சி. நீதி கட்சி. எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட். சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃப்ரண்ட். முதலில் கருத்துப் படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார்? சி. சுப்பிரமணிய பாரதி. சி. சுப்பிரமணிய பாரதி. நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறைக்குள் உட்படாத கருத்தாக்கம் யாது? இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகளினால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும். அடுத்து தமிழகத்தில் 1927ஆம் ஆண்டு நீல் உருவச்சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி. பத்மாசாணி அம்மாள். பத்மாசாணி அம்மாள். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜெனரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ஹிஸ்ட்ரி டெஸ்ட் நம்பர் 24க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.